77 கிரேவி வெரைட்டிஸில் இன்றைக்கி மூங் தால் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்கும். பச்சை பயிரை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். 2 கப் பச்சை பயிரை நான் ஊற வச்சுருக்கேன். மார்னிங் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 கப் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு, இஞ்சி, பூண்டு, ஜீரகம், பச்சை மிளகாய், பட்டை, பிரியாணி இலை, ஒரு பழுத்த தக்காளி சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சுருந்த பச்சை பருப்பு சூப்பராக வெந்திருக்கு. அடுத்ததாக வெங்காயத்தை கூட நம்ம சேர்த்துட்டு மசாலாக்கள் சேர்க்க போகிறோம். மல்லித்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டு சூடாக பரிமாறினீங்கன்னா சூப்பரான மூங் தால் கிரேவி ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.